ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு ஒரு லிட்டில் பிட் தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். எந்தாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தடுப்பு போடணும், ஒரு ஹோல்டு போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கண்டினியூஸாக யாராவது ஒரு நபர் உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக யாராவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை உங்களை மண்டையில் குடஞ்சிட்டே இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இந்த பிரச்சனை கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து வைக்கணும். ஸ்தம்பனம் அப்படின்னு நம்மளுடைய மாந்திரிகத்தில் சொல்லுவாங்க. பட் அது பண்ணுறதுங்கிறது வேறு விதமாக இருக்கும். மந்திரங்கள் போடுறது செய்கிறது இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள். அதற்கெல்லாம் தனியாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். அதற்கான விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். பட் இது எல்லாருமே பண்ணிக்கக்கூடியது தான் இது. அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே நிறுத்தி வைக்கிறது. சின்ன வயசில் நம்ம கேம்ஸ் ஆடும். இப்போவுமே நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் அந்த கேம் விளையாடுறாங்க. அட்டாக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே நின்றுடுவாங்க. ரிலீஸ் அப்படின்னு சொன்னால் தான் ரிலீஸ் ஆவாங்க. அப்படியே நின்றுடுவாங்க, ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி. அப்போது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது, ஒரு விஷயத்தை அப்படியே ஸ்தம்பித்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடன், ஓகே, இந்த கடனுங்கிற வார்த்தையை எழுதிட்டு நீங்கள் இந்த டிவியில் இல்லை அந்த காலத்தில் 2-in-1 இல்லை விசிஆர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ரிமோட்டில் இருக்கும் பாஸுங்கிற ஒரு பட்டன். அந்த பாஸ்னா அப்படி நிறுத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது அந்த பாஸ் எப்படி இருக்கும், 2 லைன் இருக்கும். அப்போ இந்த கடனை நிறுத்திட்டீங்க. கடனை நிறுத்திட்டு ஒரு சுழற்சி இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேப்பரை நல்லா வெளிப்புறமாக ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதிட்டு வெளிப்புறமாக மடித்து, இப்படி மடிக்கக்கூடாது, இந்த பக்கமாக மடித்து நல்லா ஒரு ஜிப்லாக் கவரில், ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. வைக்கும்போது அப்படியே அந்த பிரச்சனை நின்றுடும். ப்ளஸ் இந்த சிம்பிளும் ஸ்தம்பித்து வைக்கக்கூடியது. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் நபரால் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தொல்லை வந்துகிட்டே இருக்குது. அந்த பர்டிகுலர் நபர், அதாவது உங்களை தொல்லை பண்ணுறவங்க, நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது. உங்களை தொல்லை பண்ணுறவங்க உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம வேலைக்கு போனால் நம்மளை பற்றி பேசுறது பொறாமையில் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அந்த நபரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அந்த நபரின் பெயரை இங்கே எழுதிக்கலாம். இப்போ அந்த நபர் பெயர் ஏதாவது ஒரு பெயர் சொல்லுங்கள், வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 2 லைனை போட்டு பாஸ் பண்ணி விட்டுடும் அந்த ஆளை. சரியா? அப்போது அந்த ஆள்னால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும், அந்த ஆள் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கும், நம்மளை அண்டாது. ஸோ இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ மனசு கஷ்டம் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது எதற்கு பிரச்சனை இருக்கோ அதை எழுதிட்டு 2 லைனை போட்டு காட்டிடலாம். இப்போ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது வச்சுக்கோங்க. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் உங்களுக்கு வேண்டாம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னு எழுதிட்டு 2 லைனை போட்டு ஒரு சுழிச்சிட வேண்டியது தான். அப்போ இந்த ப்ராப்ளம் அப்படியே நின்றுடும். இதுதான் இதனுடைய மீனிங். ஸோ இது பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனையை அப்படியே ஸ்தம்பித்து, பிரச்சனையை சால்வ் பண்ணாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். பிரச்சனையை தீர்க்காது, பட் ஸ்தம்பித்து அப்படியே ஒரு ஸ்தம்பித்து வச்சுருக்கும். அது இந்த சிம்பிளை நீங்கள் போட்டு நிறுத்தி வைக்கலாம். தற்சமயத்துக்கு இப்போதைக்கு எனக்கு அந்த டென்ஷன் வேண்டாம், கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியெல்லாம் கூட பண்ணிக்கலாம்.